இதுதான் நேசல் ஸ்ப்ரே. இன்றைக்கு இதை எப்படி சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லப் போகிறேன். முதல் முறை நேசல் ஸ்ப்ரே பயன்படுத்தும் போது இல்லை பல நாட்கள் பயன்படுத்தாமல் இருந்தால் பிரைமிங் ரொம்ப முக்கியமானது. நேசல் ஸ்ப்ரேயை பிரைம் செய்வது எப்படி? 10 நொடிகள் பாட்டிலை குலுக்கவும். ஸ்ப்ரே மேலே இருக்கும் டஸ்ட் மூடியை எடுக்கவும். பாட்டிலை நேராக 2 விரல்களால் ஸ்ப்ரே பம்பிங் மேலே பிடிக்கவும். கட்டை விரல் பாட்டிலுக்கு அடியில் இருக்க வேண்டும். பம்பிங்கை தொடரவும். ஒருவித மூட்டம் தெரிந்தால் உங்கள் நேசல் ஸ்ப்ரே பயன்படுத்த தயாராக உள்ளது. முதலில் மூக்கை சிந்தி உள்புறத்தை சுத்தம் செய்யவும். ஸ்டெப் 2, விரலால் ஒருபுற மூக்கை அடைத்து தலையை சற்று முன்பக்கம் சாய்க்கவும். ஸ்டெப் 3, பாட்டிலை நேராக வைத்து நாசிலின் மூக்கை திறந்திருக்கும் மூக்கின் உள்ளே விடவும். மூச்சை உள்ளே இழுக்கவும். அதே சமயம் 2 விரல்களால் பம்பை அழுத்தவும். அப்போது ஸ்ப்ரே வெளியே வரும். ஸ்டெப் 4, பாட்டிலை வெளியே எடுத்துவிட்டு மூச்சை வெளியே விடவும். அப்படி ஒரு மூக்கில் 2 ஸ்ப்ரே தேவைப்பட்டால் மீண்டும் ஒரு முறை திரும்பவும் செய்யவும். மற்ற மூக்கிற்கும் 2வது டோஸ் தேவைப்பட்டால் இதே முறையை கைப்பிடிக்கவும். நேசல் ஸ்ப்ரேயை பயன்படுத்திய பிறகு ஒரு சுத்தமான துணி அல்லது டிஷ்யூவால் நாசிலை சுத்தம் செய்து அதனை பாதுகாப்பு மூடியால் மூடவும். கடைபிடிக்க வேண்டிய முக்கிய வழிமுறைகள். நேசல் ஸ்ப்ரேயை வாரத்தில் ஒரு முறையாவது சுத்தம் செய்ய வேண்டும். நேசல் ஸ்ப்ரேயை சுத்தம் செய்ய அதன் நாசில் மற்றும் மூடியை மிதமான வெந்நீரில் சில நிமிடங்கள் ஊற வைத்து சுத்தமான தண்ணீரால் கழுவவும். பிறகு உலர வைக்கவும். நாசிலில் அடைப்பு ஏற்பட்டால் பின்னாலோ அல்லது கூர்மையான பொருளால் எடுக்க முயல வேண்டாம். உங்கள் நேசல் ஸ்ப்ரேயை மற்றொருவர் பயன்படுத்த அனுமதிக்காதீர். அதிக தகவல்களுக்கு ப்ராடக்ட் பேக்கில் உள்ள குறிப்புகளை பார்க்கவும் அல்லது breathefree.com-இல் லாக் ஆன் செய்யலாம். அல்லது நீங்கள் 987-333-5577க்கு கால் செய்யலாம்.